கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சோமவார விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்த விரதம். சிவனின் தலையில் இருக்கும் சந்திரன் சோமவார விரதத்தை கடைபிடித்தான். அதனால் அவன் சிவனுக்கு மிகவும் பிடித்தவனாகி சிவனின் தலையிலேயே இடம்பெறும் பேறு பெற்றான். சோமவாரம் விரதம் இருந்தால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், கணவன் மனைவி இடையே சந்தோஷம் கூடும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்று நம்பிக்கை. சிவபெருமானை குறித்து வேண்டப்படும் விரதங்களுக்குள் சோமவார விரதம் மிகவும் முக்கியமானது. சந்திரன் கூறிய நாளான திங்கட்கிழமையில் இது கடைபிடிக்கப்படுகின்றது. ஷொயா ரோகத்தில் துன்புற்று அழியும்படி சபிக்கப்பட்ட சந்திரன் இந்த விரதத்தை கடைபிடித்து விமோசனம் பெற்று சிறப்பு பெற்றான். அவனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததுடன் அவனை தனது முடிமேல் சூடிக்கொண்டு சந்திரசேகரன் என்ற பெயரையும் ஏற்றார். சந்திரன் நல்வாழ்வுக்காக அவனுடைய மனைவி ரோகிணி அவனுடன் சேர்ந்து இருக்க விரதத்தை கடைபிடித்தான். அன்று முதல் பெண்கள் சௌபாக்கியத்துடன் திகழவும், கணவனுக்கு மேன்மைகள் உண்டாகவும், நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர். சோமவார விரதம் ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டியதாகும். என்றாலும் கார்த்திகை மாத சோமவார விரதம் தனி சிறப்பு வாய்கின்றது. இந்த விரதத்தை போன்று வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பது நம்பிக்கை. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை மேற்கொண்டு நாமும் சகல சௌபாக்கியத்தை பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.